நமக்கெல்லாம் தெரியும் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விவகாரம் தான் யமனுடைய ஹுதைதா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் மீது பாரிய தாக்குதலை இஸ்ரேலோடு ஒட்டிய ஆதரவு நாடுகளான அமெரிக்க பிரித்தானிய கடற்படை பிரிவுகளும் இணைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். சர்வதேச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது சட்டவிரோதம் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே ICJ வழங்கி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு ஹாட் டாபிக்காக மிக முக்கியமான பேச்சாகவும் மாறி இருக்கிறது. இன்றைக்கு மரணித்திருக்கிற இந்த சகோதரரோடு சேர்த்து அல் ஜசீராவினுடைய 119 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச நாடுகளுக்கு, உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் இவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதை அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது என்பது மதிக்கத்தக்கது. இந்த தீர்ப்பால் என்ன நடக்க போகுது? அவனை கைது பண்ண போறாங்களா அல்லது யுத்தம் நிக்க போகுதா என்கிற 2 கேள்விகள் வரத்தான் செய்யும். ஆனால் இதை தாண்டி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தீர்ப்பு வழங்கி இருப்பது ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் அல்ல. இந்த தீர்ப்பை வழங்கி இருப்பது சர்வதேச நீதிமன்றம். அதே நேரத்தில் நான் ஒரு ஜியோனிஸ்ட், அதையும் சொல்றாரு, நான் தேசபக்தன், அதே போன்று ஜியோனிஸ்ட், பெருத்த இனவாதியாக நான் இருக்கிறேன். ஆனால் இந்த செயல்பாடு ஜியோனிசத்திற்கு எதிரானது அப்படிங்கிறாரு. ஜியோனிசத்துக்கு எதிரானது ஏன் சொல்றாருன்னு கேட்டா, இதை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம நிம்மதி இழந்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் காசாவிலும் காசாவை ஒட்டிய பகுதிகளிலும் என்ன விதமான அநியாயங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளையும், அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் எப்படியான போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள், தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்கான செய்திகளையும் தான் இன்றைக்கு நாம் முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டா, நமக்கெல்லாம் தெரியும் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு விவகாரம் தான் யமனுடைய ஹுதைதா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் மீது பாரிய தாக்குதலை இஸ்ரேலோடு ஒட்டிய ஆதரவு நாடுகளான அமெரிக்க பிரித்தானிய கடற்படை பிரிவுகளும் இணைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியை நீங்கள் கவனிக்க முடியும். மிகப்பெரிய எண்ணெய் வயல் ஒன்று தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் இதில் எத்தனை பேர் மரணிச்சாங்கங்கிற செய்திகள் ஒன்றும் வரவில்லை. ஆனால் இது எண்ணெய்களை பாதுகாக்கக்கூடிய எண்ணெய் குதங்கள் என்று சொல்லுவாங்க, அந்த ஒரு இடம். அதன் மீது தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2000 கிலோமீட்டர்களை தாண்டி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க என்று இஸ்ரேலி ஆதரவு ஊடகங்கள் எழுதுகிறார்கள். முதல்ல நீங்க கவனிச்சுக்கிறணும், 2000 கிலோமீட்டர் தாண்டி அவன் அடிச்சிருக்கான். இவன் 2300 கிலோமீட்டர் தாண்டி டெல் அவீவுக்குள்ளேயே தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் 2 நாட்களுக்கு முன்பதாக. உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பாதுகாப்பான சிட்டி, வெரி செக்யூரிட்டி, ரொம்ப பலம் பொருந்திய ஒரு சிட்டி என்றெல்லாம் பேசப்பட்ட டெல் அவீவுக்குள்ளே எப்படி இவர்களுடைய ஆளில்லா விமானங்கள் நுழைந்தது என்பதை கூட இஸ்ரேலால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதலை நடத்தும் போதே ஹூதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க தாக்குதலை நடத்துறோம், கண்டிப்பாக எங்களுக்கு அவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது, அதை எதிர்பார்த்து தான் தாக்குதல் நடத்துறோம் என்று சொல்லி இருந்தாங்க. அதே எதிர்பார்ப்பை போல தற்போது ஹூதிகள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்க பிரித்தானிய கடற்படை பிரிவுகளும் ஒன்றிணைந்து. அவங்க 3 பேர் தான் சேர்ந்து அடிச்சிருக்காங்களே தவிர அவன் மட்டும் தனியாக தாக்கவும் இல்லை. இதே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது இதுவரைக்கும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஹூதிகள். இன்றைக்கு இந்த தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக ஹூதிகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய தளபதி அப்துல்லா அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அன்சாருல்லாவினுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி கருத்து வெளியிட்டிருக்கிறார். 2 பேருமே ஒரே குரலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த தாக்குதல் நாங்கள் எதிர்பார்த்தது, நீங்க எங்களை தாக்கணும்ங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. என்னன்னா, எங்களை தாக்குவீங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லையா, எங்களை நீங்க தாக்கணும்ங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்களை நீங்க தாக்கணும், அப்பதான் நாங்க திருப்பி உங்களை தாக்குவோம், நாங்க யாருங்கிறது அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கிறாங்க. எனவே
ஆல்ரெடி இவர்கள் பிளான் பண்ணித்தான் இந்த தாக்குதலை ஹூதிகள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள். காசாவுக்குள்ள கடுமையா 39,000 பேரை கொன்ற ஒரு பாரிய தாக்குதலை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கும் போது அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா ஒரு பாரிய அட்டாக் ஏதோ ஒரு தரப்பால் நடத்தப்பட வேண்டும். ஈரான் நேரடியாக பங்கெடுக்கும் போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பாரிய யுத்தமாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிற காரணத்தினால யமன் அதை கையிலே எடுத்திருக்கிறது. ஒருபுறம் ஹிஸ்புல்லாக்களும் இன்றைக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். ஹூதிகள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களோட இஸ்ரேலுக்கு நிற்க முடியாது என்கிற நிலையில் ஹிஸ்புல்லாக்களும் ஹூதிகளும் பதிலடி தாக்குதலை நடத்த போனால் எங்கு போய் முடியும் என்கிற கேள்விகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ரேடார்களால் கண்டுபிடிக்க முடியாத, அயன்டூமால் தடுக்க முடியாத ட்ரோன்களை வைத்து தான் ஏற்கனவே ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க என்ற நிலையில் இப்பொழுது அவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்தி இருக்கும் போது இதற்கு எதிராக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு அவர்கள் கப்பல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நேரடி ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் ஹூதிகள் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது ஏற்கனவே சொன்னதை போல சவுதி அரேபியா இவர்களுக்கு எதிராக வந்து நிற்க வாய்ப்பே கிடையாது, வந்து நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதிராக நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா போனீங்கன்னா சவுதிக்கு அடிப்போம்னு இருக்கிறாங்க. எனவே இன்றைக்கு 9 மாதங்களாக ஹூதிகளை அமெரிக்க பிரித்தானிய கடற்படைகளால் எதிர்கொள்ள முடியாத நிலையில தான் தற்போது இஸ்ரேல் வேண்டாத ஒரு வேலையை செய்திருப்பதாக பாலஸ்தீனம் தொடர்பான ஆய்வாளர்களும் அதே போன்று இந்த யுத்தத்தை நேரடியாக நிதானமாக நடுநிலையாக பார்க்கக்கூடிய ஆய்வாளர்களும் சொல்கிறார்கள். இந்த வேண்டாத வேலைக்கு அவர்கள் ஹூதிகளிடமிருந்து பதிலடியை பெறுவார்கள் என்பதிலே மாற்று கருத்திலே. அந்த பதிலடியை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே சொல்றதான், எல்லா ராணுவமும் அடிக்க முன்னாடி யோசிப்பாங்க, ஆனால் ஹூதிகளை பொறுத்தவரையில் யோசிக்காமலே அடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் யோசிப்பாங்க என்கிறதான் அவர்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் அவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் வந்து இப்படி நடந்தால் அப்படி நடக்கும் என்று யோசிச்சு அடிக்கிற குரூப் எல்லாம் கிடையாது, அடிதான். அதுக்கு பிறகு தான் யோசிக்கிற ஒரு குரூப் அது. எனவே ஏற்கனவே 20,000க்கு மேற்பட்டவர்களை நாங்கள் காசாவுக்குள் களமிறக்குவோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். நாங்கள் ஹிஸ்புல்லாக்களோடு சேர்ந்து அடிப்போம் என்று சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு குழு அவர்களும் ஹூதிகளும் சேர்ந்து தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அநேகமாக இன்றிரவோ அல்லது நாளையோ இதற்கு பதிலடி பகிரங்கமாக கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பதிலடி கொடுக்கப்பட்டால் இஸ்ரேல் ஹூதிகளோடு நேரடி யுத்தத்தை செய்வார்களா, அடுத்த பக்கம் ஹிஸ்புல்லாக்களோடு சண்டை பிடிப்பார்களா, அல்லது இடையிலே காசாவிலே என்ன செய்வார்கள் என்கிற பலகட்ட சிக்கல் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறுகிற வரையில் நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம், நீங்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியது எங்களை பின்னடைவுக்கெல்லாம் போகாட்டாது, நாங்கள் அதை எதிர்பார்த்தோம், நீங்கள் அடிக்கணும்னு தான் எங்களை எதிர்பார்ப்பே செஞ்சிருக்கிறீங்க, பதிலடி தருவோம் என்று சொல்லி ஹூதிகள் சொல்லி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. அதையொட்டி இன்றைக்கு காசாவிலே என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள். இன்றைய இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு பல ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது சட்டவிரோதம் என்பதை மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே ICJ வழங்கி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு ஹாட் டாபிக்காக மிக முக்கியமான பேச்சாகவும் மாறி இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த தீர்ப்பிலே என்ன இருக்கிறது, அது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களும் பாலஸ்தீன மக்களும் என்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்கிற மிக முக்கியமான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினமும் காசாவிலே பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படக்கூடிய மேற்கு கரை பகுதிகளிலும் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலே இதுவரைக்கும் 11,000 அப்பாவி சகோதரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் கைது செய்திருக்கிறது. இன்றைக்கும் 30க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ஐநா வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிக்கை ஒன்றில் இன்றைக்கு காசாவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட 3 பாரிய தாக்குதல்களில் 50க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியை ஐநாவினுடைய அறிக்கையும் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்படி தினந்தோறும் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் மீதான பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து வருகிற அதே நேரத்தில் காசாவில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஒரு ஊடகவியலாளர் மீது தாக்குதல்
நடத்தப்பட்டதில் அவர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார். இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளரோடு இணைத்து மொத்தமாக 161 பத்திரிகையாளர்கள் கடந்த 289 நாட்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. நம்ம பல தடவைகள் சொன்ன ஒரு செய்திதான். அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடு எப்படி ஆயுதத்தினூடாக இஸ்ரேலிய பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதோ, அங்கிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணி எப்படி போராடி கொண்டிருக்கிறதோ, அங்கிருக்கக்கூடிய சலாஹுத்தீன் அய்யூபி படையணி எப்படி போராடுகிறதோ, மற்ற போராட்ட குழுக்கள் எப்படி தங்களுடைய நாட்டை மீட்பதற்காக தாங்களே களத்தில் இறங்கி போராடுகிறார்களோ, அதே போன்ற ஒரு போராட்டத்தை தான் அங்கிருக்கக்கூடிய அல் ஜசீரா உள்ளிட்ட மீடியாக்களுடைய ஊடகவியலாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அல் ஜசீரா களத்திலே இருந்து அங்கிருந்து செய்தி தருகிறது, அல் குதுஸ் செய்தி சேவை அங்கிருந்து செய்திகளை தந்து கொண்டிருக்கிறது, அல் கஸ்டல் தந்து கொண்டிருக்கிறது. இப்படி மிக முக்கியமான செய்தி சேவைகள் அங்கே இருக்கிற அதே நேரம் அந்த செய்திகளுடைய தொகுப்பை மிக துல்லியமாக அல் ஜசீரா ஆங்கிலம் மற்றும் அரபு பக்கங்கள் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் 161 சகோதரர்கள் இதுவரைக்கும் தங்களுடைய சுத்தமான உண்மையான செய்திகளை மக்களுக்கு தர வேண்டிய நிர்பந்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களும் தியாகிகள் தான். ஏனென்றால் ஒரு விதத்தில் ஆயுதத்தினால் தங்களுடைய நாட்டுக்காக போராடுகிற அதே நேரம் அந்த அநியாயங்களை சர்வதேசத்திற்கு தரக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு மரணித்திருக்கிற இந்த சகோதரரோடு சேர்த்து அல் ஜசீராவினுடைய 119 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நிறுவனம், ஊடக நிறுவனம் உண்மை செய்திகளை தருவதற்காக எவ்வளவு பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு கடினமான முயற்சிகளை செய்கிறார்கள் என்பதற்கு அல் ஜசீரா தான் கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சாட்சியமாக இருக்கிறது. உண்மைகளை உறக்க சொல்ல வேண்டும், மிக தெளிவாக கொண்டு வந்து தர வேண்டும் என்பதில் துல்லியமாக இருக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் தான் தங்களுடைய ஊடகவியலாளர்களை இழந்து கூட அவர்கள் செய்திகளை தருகிறார்கள். இதே நேரத்தில் நிறைய சகோதரர்கள் ஒரு குறிப்பிட்ட 2 யூடியூப் சேனலுடைய செய்திகளை எனக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தும் விதமாக, இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக, குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளையும் திரிவுபடுத்தி இஸ்லாத்திற்கு எதிராக சேறு பூசுகிற ஒரு வேலையை ஒரு சேனல் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவர்களுக்குரிய பதிலடிகளையும் விரைவில் நாம் கொடுக்க இருக்கிறோம். அது தனியான வீடியோவாக பதிவேற்றம் செய்வோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஆசாமி உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து வீடியோவாக இன்றைக்கு 30 பேர் சரணடைஞ்சிட்டாங்க, இன்னைக்கு 45 பேர் கைது பண்ணிட்டாங்க, இன்றைக்கு 200 பேர் வந்து கஸ்ஸாம் பிரிகேடுடைய அல்லது ஹமாஸினுடைய போராளிகள் வந்து சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி டெய்லி அந்த ஆளா பார்த்து விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவர் என்ன சொல்றாரு என்ன ஏதுங்கிறதையும் தனியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னன்னா, அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மறைப்பதற்காக, இஸ்ரேலுக்கு கூஜா தூக்குவதற்காக இவ்வளவு காலம் அவர்கள் செய்து வந்ததையெல்லாம் மறைத்து அவர்கள் தான் ஏதோ நல்லவர்கள் மாறி காட்டுவதற்காக 39,000 பேருடைய மரணத்தை விலை பேசுகிற வேலையை இந்த ஆசாமி செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம கொஞ்சம் தனியாக நாளை முதல் பார்க்க வேண்டியிருக்க. தம்பி பொக்கிஷம் அவர் வந்து கொஞ்சம் இப்ப சைலண்ட் ஆயிட்டார். இந்த பொய் சொல்லி மாட்டிக்கிட்டதோட அவர் ஓரமானாரு. இப்ப இந்த ஆசாமி என்ன பண்றாருன்னு கேட்டா, அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டுன்னு சொல்லி இஸ்ரேல் பத்திரிகைகள் எதையெல்லாம் வந்து சொல்லுவாங்களோ அதை வந்து எந்த விதமான அலசலும் இல்லாம உண்மை தகவல்களை மறைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதையும் நாம் பார்க்கத்தான் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் தான் காசாவிலே இருக்கக்கூடிய அந்நாசர் மருத்துவமனையினூடாக மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்நாசர் மருத்துவமனையினுடைய செய்திகள் இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், காசாவிலே இஸ்ரேலுடைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட, கொல்லப்பட்ட, ஷஹீதாக்கப்பட்ட ஒரு தாயினுடைய கர்ப்பப்பையில் இருந்த குழந்தை உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். 9 மாதங்களே ஆன அந்த கர்ப்பிணி தாய் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த கர்ப்பிணி தாயினுடைய வயிற்றிலே இருந்த குழந்தை உயிரோடு மீட்கப்பட்டு செயற்கை சுவாசம் வழங்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாய் எப்படி கொல்லப்பட்டார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தாயினுடைய குழந்தை இன்குபேட்டரில் வைக்கப்பட்டிருப்பதாக டாக்டர் ஹலீல்
நஜ்ரான் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த குழந்தையினுடைய தாய் அவர்கள் ஓலா அல் குதுர் என்கிற ஒரு அந்த தாயினுடைய பெயர். இவங்க 25 வயதே ஆன தாய். 4 மாதங்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய விமான தாக்குதலில் இருந்து இவர்கள் தப்பி இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் காயங்களுக்கு உள்ளாகி இருந்தாலும் தப்பி இருக்கிறார்கள். மீண்டும் 5 மாதங்களுக்கு பிறகு 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிற நேரத்தில் அவர் உயிரிழந்திருக்கிறார். 4 மாதங்களுக்கு முன்பதாக நடத்திய தாக்குதலில் குறித்த தாயினுடைய பெற்றோரும் அவரோடு உடன் பிறந்தவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சென்ட்ரல் காசாவில் இருக்கக்கூடிய நுசைரா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் 6 பேரோடு இணைத்து இவர் 7ஆம் நபராக கொல்லப்பட்டிருக்கிறார். இவருடைய கணவரும் பாரிய காயங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கர்ப்பிணி மரணித்தாலும் இவருடைய குழந்தை உயிர் பிழைத்திருக்கிறது. அவரை நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அந்நாசர் மருத்துவமனை இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. கிட்டத்தட்ட 9 மாத குழந்தை என்று சொன்னால் குறைந்தது 1 மாதம் அல்லது 3 மாதங்களாவது அவர் செயற்கை சுவாசத்தோடு கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் இந்த தாயும் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா அவர் இணை வைக்காத பட்சத்தில் அவரை சொர்க்கத்துக்குரியவராக ஆக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நாமும் செய்து கொள்கிறோம். இதை பார்க்கிற சகோதரர்களும் செய்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுகளுடைய லிஸ்ட்டை பற்றி சொல்லும்போது யுத்தத்தில் கொல்லப்படுகிறவர்கள் மாத்திரம் ஷஹீதுகள் என்று பட்டியலிடவில்லை. கர்ப்பிணிகள் தன்னுடைய கருப்பத்தின் வலியினால் மரணிக்கிற போது அவர்களும் ஷஹீது தான் என்கிற அந்தஸ்தை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கிறது. இப்படி ஷஹீதுடைய அந்தஸ்துக்கு சில பேர் ஒரு பட்டியலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் இந்த தாய் ஒரு விதத்தில் யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார், மறுபார்வையில் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா அவருக்கு ரஹமத் செய்வானாக என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆக்கிரமிப்பு செய்வது சட்டவிரோதம் என்கிற தீர்ப்பை ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கி இருக்கிறது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வழங்கி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான செய்தியாகவே இதுதான் பார்க்கப்படுகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்ட காட்சியை தான் நீங்க பார்க்கறீங்க. கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அவருடைய தீர்ப்பு தான் இன்றைக்கு சர்வதேச அளவில் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாமே வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பகுதிகள். வெஸ்ட் பேங்கினுடைய அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து வருகிறார்கள். அந்த ஆக்கிரமிப்பு பற்றிய செய்திகளை எல்லாம் இன்றைக்கும் அல் ஜசீரா மிக துல்லியமாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவேயும் பல முறை இது மாதிரியான தீர்ப்புகளை ICJ வழங்கி இருந்தாலும் அதற்கெல்லாம் இஸ்ரேல் கண்ட்ரோல் ஆகாத நிலையில் தற்போது வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, எதிர்வருகிற 24ஆம் தேதி நெதன்யாகு அமெரிக்காவின் காங்கிரஸிலே உரையாற்ற இருக்கிற நேரத்தில் தான் இப்படியான ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த தீர்ப்பை விட வேகமாக எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பு தான் நெதன்யாகு கைது செய்யப்பட வேண்டும் என்கிற அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்படும் என்கிற தீர்ப்பு. அந்த தீர்ப்பு இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. இன்றைக்கு வெளியாகி இருக்கிற தீர்ப்பு ICJ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICC என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல நெதன்யாகுவுக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதுவும் இன்று நாளை வழங்கப்படலாம் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அதிலே என்ன நடக்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ICJ இனுடைய தீர்ப்பு தொடர்பாக மிக முக்கியமான செய்திகளை அங்கிருக்கக்கூடிய குறிப்பாக இஸ்ரேலியர்களும் இஸ்ரேலை சார்ந்தவர்களும் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக இன்றைய தினம் பாலஸ்தீன பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பாலஸ்தீன அதிகாரிகள் வரவேற்றிருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் தரப்புக்கு இது பாரிய அடியாக விழுந்திருக்கிறது என்றும் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த தீர்ப்புங்கிறது நம்மளை பொறுத்தவரை இவங்க தீர்ப்பு கொடுக்கிறதுனால அங்க ஒன்று நடக்க மாட்டாதுதான். ஆனாலும் சர்வதேச நாடுகளுக்கு, உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் இவர்கள் அநியாயக்காரர்கள் என்பதை அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது என்பது மதிக்கத்தக்கது, மிக முக்கியமானது. இந்த தீர்ப்பால் என்ன நடக்க போகுது? அவனை கைது பண்ண போறாங்க,
போறாங்களா அல்லது யுத்தம் நிக்க போகுதா என்கிற 2 கேள்விகள் வரத்தான் செய்யும். ஆனால் இதை தாண்டி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தீர்ப்பு வழங்கி இருப்பது ஏதோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் அல்ல. இந்த தீர்ப்பை வழங்கி இருப்பது சர்வதேச நீதிமன்றம், அனைத்து நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது சர்வதேச நாடுகளால் மதிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த தீர்ப்பு முக்கியத்துவப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஐசிஜேயினுடைய தீர்ப்பு இந்த விதத்தில் வந்திருக்கும் போது இந்த தீர்ப்பு தொடர்பாக பல நாடுகளும் தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடத்தக்க ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான் மிக முக்கியமான ஒரு செய்தியை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய புதிய பிரதம மந்திரி மிக முக்கியமான அறிக்கையாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு, இஸ்ரேலுடைய பிரதமர் ஒரு கிரிமினல், அவர் ஒரு டெரரிஸ்ட், அவர் ஒரு பயங்கரவாதி என்பதை மிக துல்லியமாக சொல்லியிருக்கிறார். இதற்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அரசாங்கமான ஹமாஸ் பாரிய வரவேற்பை தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் குழுக்கள் எல்லாம் பாரிய வரவேற்பை தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய பல பேரும் பாகிஸ்தானுடைய இந்த அறிவிப்பை மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கிறார்கள். ஏன் இது அவ்வளவு முக்கியத்துவப்படுது என்று சொன்னா, பாகிஸ்தானாலே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, எப்ப பாரு ஒரு சண்டை கலவரம் பிரச்சனை இந்த மாதிரியாக பாகிஸ்தான் பேசப்படும். தீவிரவாதிகளுடைய கோட்டையாக அது காட்டப்படும். பாகிஸ்தானிய எந்த அரசாங்கம் வந்தாலும் பயங்கரவாதத்திற்கு எதிராக அவங்க என்ன காரியங்களில் ஈடுபட்டாலும் அதுவெல்லாம் மழுங்கடிக்க செய்யப்பட்டு பயங்கரவாதிகளுடைய செய்திகளை பயங்கரமாக உலகத்துக்கு காட்டுவாங்க. அந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டை வந்து குறை மதிப்பிற்கு உள்ளாக்கி வைத்திருப்பார்கள். ஆனா நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும், பாகிஸ்தான் இந்தியா சர்ச்சை என்பது எப்போதும் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒன்று. எப்ப வேணும்னாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக எவ்வளவு பேச்சுக்களை இந்தியா பேசினாலும் நேரடியாக பாகிஸ்தானோடு 1 to 1 ஒரு வாருக்கு அவங்க போவது கிடையாது. என்ன காரணம்னு கேட்டா, மிக பாரிய ஆயுத பலத்தை கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான் அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாடாகவும் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. எவ்வளவு இந்தியா எப்படி அணு ஆயுதம் கொண்ட நாடாக இருக்குதோ அதே போன்று அணு ஆயுத பலம், ஆயுத பலம், மிலிட்டரி பவர், எல்லா பவரும் கொண்ட ஒரு நாடு தான் பாகிஸ்தான். நமக்கு தெரியும், இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் இடையில ஈரானால திடீர்னு என்ன பண்ணாங்கடா, பாகிஸ்தானுடைய இடைக்கால அரசாங்கம் இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக உடனடியாக பாகிஸ்தானும் பதிலடியை கொடுத்திருந்தது. இப்படி தொடர்ந்து அந்த உடனடி பதில் கொடுப்பதில் அவர்கள் முக்கியமானவர்கள். இந்த பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் ராணுவமே சர்வதேச அளவில் பேசப்பட்டாலும் நம்ம தமிழ் கிரவுடுக்குள்ள பேசப்படாமல் இருக்குதுன்னு சொன்னா, தமிழ் மற்ற மொழிகளில் ஓரளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் பேசப்படுறது என்று சொன்னா, இந்தியாவினுடைய ஹாலிவுட் பாலிவுட் படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, எப்பொழுதுமே இந்திய ராணுவம்னா அது ரொம்ப அந்த மாதிரியும் பாகிஸ்தானுடைய ராணுவம் டம்மி மாதிரியும் என்ன செய்வானா சினிமாவில் காட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, பாகிஸ்தான் ராணுவம் டம்மி மாதிரி, இந்தியாவுடைய ராணுவம் தான் ரொம்ப வெலியபிள் மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பல கட்டங்களில் இவர்கள் ஜெயித்ததை போன்று அவர்கள் பல கட்டங்களில் ஜெயித்திருக்கிறார்கள், ஓட ஓட விரட்டி இருக்கிறார்கள் என்கிற பல வரலாறுகள் எல்லாம் பாகிஸ்தான் இந்தியா ஓரிலே இருக்கிறது. தனியான ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் பாகிஸ்தான் என்பது மிக வலிமையான ஆயுத வலு கொண்ட மிலிட்டரி பவர் கொண்ட ஒரு முக்கியமான நாடு. இந்த நாடு இம்ரான் கானுடைய ஆட்சியில் வலுவான ஆதரவை காசா பக்கம் கொடுத்து கொண்டிருந்தாலும் பிற்பட்ட நாட்களில் காசா மீதான இவர்களுடைய பார்வை மழுங்கி போய் இருக்கிறதோ என்கிற கேள்விகள் எல்லாம் இருந்த நேரத்தில் தான் வெளிப்படையாக எந்த நாடும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மிக துல்லியமான ஒரு மறுப்பை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே மலேசியாவினுடைய பிரதமர் ஹமாஸுக்கு ஆதரவாக பேசினார் என்கிற செய்திகள் எல்லாம் வந்த நேரத்தில் அது நான் எப்படி சொன்னேன் தெரியுமா என்றெல்லாம் அவர் ஜெர்மனில் விளக்கம் கொடுத்த காட்சிகள் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது மிக வரவேற்கத்தக்கதாக அனைத்து பத்திரிகையாளர்களாலும் ஆய்வாளர்களாலும் பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு பலமான அறிவிப்பை பாகிஸ்தானும் சொல்லி இருக்கிறது என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த தீர்ப்பு பெரிய அடி என்று சொல்லி அவர்கள் வர்ணிப்பதற்கான காரணமாகவும் இதுதான் மாறி இருக்கிறது. பாலஸ்தீன தேசிய முன்முயற்சியினுடைய பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய முஸ்தபா பர்கௌத்தி அவங்க சொல்லுகிற நேரத்தில் இது இஸ்ரேலிய அரசுக்கும் இஸ்ரேல் ஒரு நிறுவனமாக இருக்கிற நேரத்தில் அவருடைய அரசாங்கத்திற்கும் அங்கிருந்து குடியேற்றப்படுகிறவர்களுக்கும் ஒரு பெரிய பெருத்த அடியாக மாறி இருக்கிறது என்று பாலஸ்தீன
முன்முயற்சியினுடைய தேசிய அதிகாரி பர்கூத்தி அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த நாட்டு மக்களே இதை வரவேற்கிற நிலையில் தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக அதனால் தான் இது பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய முன்னாள் அமைச்சர் மிக முக்கியமான ஒரு செய்தியை தொடர்பாக சொல்லி இருக்கிறார். அந்த செய்தியை அவர் சொல்லுகிற நேரத்தில் சில செய்திகளை பகிர்ந்திருக்கிறார். அதிலே ஒன்று என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் ஒருபோதும் யூத நாடாக இருக்க முடியாது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்காமல் என்கிற செய்தியை சொல்லி இருக்கிறார். அதை எப்படி சொல்றாருன்னு கேட்டா, உலகம் இல்லாமல் வாழ முடியும் என்று இஸ்ரேலிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நெத்தனியாகுவினுடைய ஆதரவாளர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகமே நம்மளை எதிர்த்தாலும் எந்த உலக சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம இருந்துடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஆனா அப்படி இருக்க முடியாது என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார். உதாரணமா என்னன்னா, அமெரிக்கா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இவங்க இருப்பாங்களா? இவங்களால ஏதாவது பண்ண முடியுமா? அமெரிக்காவால் தான் இஸ்ரேல் என்கிற நிலை தான் இருக்கிறது தவிர தனியாக பலஸ்தீன் மாதிரி அவங்களுக்கு நிற்க முடியுமா? பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் மாதிரி நிற்க முடியுமா? கண்டிப்பாக நிற்க முடியாது என்பதை அவரே சொல்லுகிறார். இஸ்ரேலுடைய முன்னாள் அமைச்சரே சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முன்னாள் அமைச்சர் தொடர்ந்து சொல்லும்போது, ஐசிஜேயினுடைய தீர்ப்பிலே நான் ஏற்றுக்கொள்ளுகிற விவகாரங்களும் இருக்கிறது, நான் மறுக்கிற விவகாரங்களும் இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் பெய்லின் கூறுகிறார். இதுல சிலதை நாம ஏத்துக்கிறோம், சிலதை மறுத்துக்கிறோம். ஆனா இது இஸ்ரேலுக்கு பெரிய பலத்த அடியாக இருக்குது, இஸ்ரேலுக்கு பலத்த பின்னடைவாக இருக்கிறது. எங்களுடைய ராணுவம், இஸ்ரேலிய ராணுவம் பலஸ்தீன்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கவும் கூடாதுங்கிறார். இஸ்ரேல், அதாவது சர்வதேச நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எதுக்கு பலஸ்தீனத்துக்குள்ள இருக்கணும், நம்ம அங்க இருக்க வேண்டிய தேவை கிடையாதுங்கிறது மட்டுமல்லாம, மேற்கு கரையாக வெஸ்ட் பேங்காக இருக்கலாம், காசாவாக இருக்கலாம், இந்த எந்த பகுதிகளிலேயாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இருந்தோம்னு சொன்னா, நம்முடைய ராணுவத்தை அங்க வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, இஸ்ரேல் ஒருபோதும் யூத நாடாக இருக்காது. ஏன்னு கேட்டா, கண்டிப்பாக அழிப்பாங்க, கண்டிப்பாக நமக்கு அடிப்பாங்க, நம்மளை நிம்மதி இழக்க செய்வாங்க, நம்ம இதே மாதிரி ஓடிக்கொண்டிருக்க வேண்டி வரும். ஏன்னா அவங்க சுதந்திரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் இந்த ஆள் எடுத்து சொல்றாரு. தெளிவாக கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, அல் ஜசீராக்கு பேட்டியாகவே இந்த ஆள் கொடுத்திருக்கிறாரு. கொடுக்கும்போது தெளிவா என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் ஒரு இஸ்ரேலிய தேசபக்தன், இஸ்ரேல் நாடு எங்க நாடு அப்படிங்கிற ஒரு தேசபக்தன் நான். அதே நேரத்தில் நான் ஒரு ஜியோனிஸ்ட், அதையும் சொல்றாரு. நான் தேசபக்தன், அதே போன்று ஜியோனிஸ்ட், பெருத்த இனவாதியாக நான் இருக்கிறேன். ஆனால் இந்த செயல்பாடு ஜியோனிசத்திற்கு எதிரானது அப்படிங்கிறாரு. ஜியோனிசத்துக்கு எதிரானதுன்னு ஏன் சொல்றாருன்னு கேட்டா, இதை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அங்க இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம நிம்மதி இழந்துருவோம், யூத நாடாக இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்கிற செய்திகளையும் அவர் சொல்லி இருக்கிற. அதே நேரத்தில் இன்றைக்கு பிரேக்கிங் தி சைலன்ஸ் என்கிற அமைப்பு, இது இஸ்ரேல் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுடைய வக்கீல்களுடைய குழு. இது ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, லோயஸ் மாரை இணைச்சு ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு இயக்கத்தை. அந்த இயக்கத்துக்கு பேர் என்ன, பிரேக்கிங் தி சைலன்ஸ் என்கிற சொல்றது. இந்த அமைப்பு ஐசிஜேயினுடைய தீர்ப்பு தொடர்பாக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த மேற்கு கரையில வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் போய் நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சட்டவிரோதமானது என்கிற ஐசிஜேயினுடைய தீர்ப்பு பலஸ்தீன் மீதான இஸ்ரேலுடைய கொள்கைகளுக்கு எதிரானது. இந்த நம்ம ஏற்கனவே ஒரு கொள்கையை வச்சிருக்கிறோம், அந்த கொள்கையை தாண்டி போய் நம்ம நிக்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாம, பலஸ்தீனத்தினுடைய நிலத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்திருப்பது என்பது ஒழுக்கக்கேடானது. நான் சொல்லல இதை, அவங்க சொல்றாங்க. இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிரான பிரிவு சொல்லுது இது ஒழுக்கக்கேடான விஷயம், சட்டவிரோதமானது என்று அவங்க சொல்றது மட்டுமல்லாம, மில்லியன் கணக்கான ராணுவத்துடைய அந்த சர்வதிகாரத்தை பராமரிக்கிறதுக்காக காசாவுக்குள்ள அனுப்பப்பட்டவர்களில் நாங்களும் இருந்தோம். நாங்கள் மேற்கு கரையிலும் காசாவிலையும் மூச்சத்தினர்கிற அளவுக்கு முற்றுகையை நிலைநிறுத்துவதற்கு போராடினோம். அந்த மக்கள் அடக்கி ஆள்றதுக்காகத்தான் நாங்கள் அனுப்பப்பட்டோம் சொல்லிட்டு சொல்றாரு. நாங்கள் அங்கிருந்த பொதுமக்கள் மீதும் தீர்ப்புகள், அதே போன்று காவல் நிலையங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அனுப்பப்பட்டோம், எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அனுப்பப்பட்டோம். அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளையும் அவர்களுடைய இருப்பிடங்களையும் கூட நாங்கள் அளித்தோம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் கேட்டா, தாங்கள் செய்த அநியாயத்தினுடைய செய்திகளை மிக துல்லியமாக சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட்டு சொல்றாங்க, இந்த ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வர வேண்டும். எனவே இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பை பொறுத்தவரையில்
அனைத்து தரப்பினரும் வரவேற்று வருகிறார்கள். இந்த தீர்ப்பு சரியானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு பலத்த அடியாக இது மாறி இருக்கிறது என்கிறார்கள். இதுல கூட நீங்க பார்க்கலாம், காசாவை தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு நாட்டை வந்து உலகத்தில் எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா என்கிற அளவுக்கு காசாவினுடைய இடிபாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். அவ்வளவு அழிவுகளில் காசா சிக்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு சர்வதேசத்தின் பார்வையை காசா பக்கம் திருப்பி இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினம் நியூசிலாந்து ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதிலே நியூசிலாந்து என்ன சொல்லியிருக்கிறது கேட்டா, சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரே வழி இரட்டை நாடுகள். இஸ்ரேல் எப்படி ஒரு நாடாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிருங்க. அங்கீகரிக்காத பட்சத்தில் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணுங்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே அதுதான் இதற்கு தீர்வு என்பதை நியூசிலாந்து சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இரு நாடுகள் தீர்வுக்கான அழுத்தத்தை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் என்று சொல்றது மட்டுமல்லாம பாலஸ்தீன அதிகாரத்தினுடைய முக்கிய ஆதரவாளராக ஐரோப்பிய யூனியன் இருக்கும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா யூரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள் தொடர்ந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து வர்றாங்கிறது நமக்கு தெரியும். அப்படி அங்கீகாரம் கொடுத்து கொண்டு வருகிற நேரத்தில் யூரோப்பிய யூனியனும் மொத்தமாக இஸ்ரேல் பக்கம் போய் நின்ற முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் பாலஸ்தீனம் பக்கம் தான் நாங்கள் இருப்போம் என்பதையும் அவங்க சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்திற்கு தனியான அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும், அவர்கள் தனிநாடாக ஆக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். இது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஐசிஜேயினுடைய தீர்ப்பு தொடர்பான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கும் பல இடங்களில் பாரிய தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய துல்கர் கவர்னேட் பகுதிகளில் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுடைய வாகனங்களை அழித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அதே போன்று பர்தா என்கிற கிராமத்திற்கு, அதே போன்று ஹெர்மிஷ் என்கிற குடியேற்றத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது மேலதிக தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது அவர்கள் பயணித்த வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 4 நேரடி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். 1-to-1 நேரடி தாக்குதல்கள் 4 நடத்தி இருக்கிறோம். இதெல்லாம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள். அதே போன்று ரஃபாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக 4 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சில வீடியோக்கள் வெளியாகி இருக்கிற அந்த வீடியோவை நம்ம காட்சிப்படுத்த முடியாது. ஏன்னா அது நமக்கு சிக்கலாயிரும். நம்முடைய வீடியோவை தொடர்ந்து வெளியிடுவதற்கு யூடியூபால சிக்கலாகிறோம்ங்கிறதுனால நம்ம வெளியிடாமல் இருக்கிறோம். அதை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் சென்று பார்க்க முடியும். அதே போன்று கஸ்ஸாம் முஜாஹிதீன்கள் பிரிவு இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திகளில் கான் யூனிஸ் பகுதிகளில் கன்னி வெடியில் சிக்கி உள்ளே இழுக்கப்பட்ட இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஒரு சுரங்கப்பாதை வாயிலில் வைத்து மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு படைப்பிரிவை அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான தாக்குதல்களும் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடினாலும் அல் குதுஸ் படையணியினாலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிற அதே நேரத்தில் இன்றைக்கு உச்சம் தொடுகிற தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பான பாரிய பட்டியல்களே வெளியாகி இருக்கிறது. அதிலே முக்கியமாக தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹூலா நகரத்தின் மீது இஸ்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இது லெபனானுக்கு சொந்தமான ஒரு நகரமாக இருக்கிறது. அதற்கு பதிலடியாகத்தான் இன்றைக்கு இஸ்ரேல் மீது அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே ஹிஸ்புல்லாக்கள் வடக்கு இஸ்ரேல், நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மனாராவுக்கு அருகிலே இருக்கிற இஸ்ரேலிய படையினருடைய கூட்டத்தை பீரங்கி குண்டுகளால் கடுமையாக தாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. அவசரமாக அந்த பட்டியலை நம்ம சொல்லுவோம், ஒரு குறைவான பட்டியலை தான் சொல்ல இருக்கிறோம். அதைவிட அதிகமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், புதிய இடங்கள் மீதான தாக்குதல் மட்டும் பட்டியலை சொல்றோம். குறிப்பாக அபரிம் பசலியா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு முதலாக கத்தியூக்ஷா வகை ராக்கெட் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறார்கள். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கு காலையில் 9:30 மணிக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானுடைய பகுதியாக இருக்கக்கூடிய கௌஃபர் ஷாபாவில் இருக்கக்கூடிய ருவைசத் அல் ஆலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களாலேயே தயாரிக்கப்பட்ட பீப்பாய் வகை ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி புர்கான் ஏவுகணை மூலமாக ரமீம் பராக்ஸில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். புர்கான் வகை ஏவுகணை நமக்கு தெரியும், 300 முதல் 600 வரைக்கும் உண்டான கிலோகிராம், 300 கிலோவிலிருந்து 600 கிலோ வெப்பன ஆயுதங்களை
ஆயுதங்களை சுமந்து கொண்டு சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு பாரிய வகையான ஏவுகணையாக இருக்கிறது. அந்த ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த இடம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் சரியாக 12 மணி அளவில் மெட்டுல்லாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தளத்தின் மீது பீரங்கி குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 12-13 நிமிடங்களுக்கு கிர்பட் மார்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பீரங்கி நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய டசன் கணக்கான கத்யூக்ஷா வகை ஏவுகணைகளும் அதே போன்று ஃபலக் வகை ராக்கெட்டுகள் மூலமான தாக்குதல்களும் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்றாங்க. இந்த ஃபலக் வகை ராக்கெட் என்பதும் ரொம்ப ஆபத்தான ஒரு ராக்கெட். இது ஈரானுடைய தயாரிப்பாக இருக்கிறது. அதே போன்று கத்யூக்ஷா என்பதும் சோவியத் யூனியனுடைய தயாரிப்பு. சோவியத் யூனியனாக இருக்கிற காலத்தில் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் தயாரிக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகையான ஏவுகணை. அதை பிறகு என்ன பண்ணாங்க என்று சொல்லி சொன்னா அதனுடைய மாதிரியை கொண்டு ஈரான் அந்த வகை ஏவுகணைகளை தயாரிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகை ஏவுகணைகளால் தான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அல் மனாரா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பயன்படுத்துகிற கட்டிடங்கள் மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். சரியாக இன்றைக்கு 7:10 மணி அளவில் அல் மர்ஜ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல் ஆபாது தளத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கண்காணிக்கக்கூடிய உளவு தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், பல அழிவுகளை உண்டாக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை நமக்கு படிக்கிறதா இருந்தால் இன்னும் டைம் எடுக்கும். அவ்வளவு தாக்குதல்களை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் செங்கடலிலே பயணித்த ஒரு கப்பல் மீது 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பிரித்தானியாவினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு அறிவித்திருக்கிறது. அந்த கப்பலில் ஒரு சிறிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்களை ஹூதிகள் இதுவரைக்கும் அறிவிக்கவில்லை. எது எப்படி போனாலும் ஹூதிகள் தொடர்ந்து செங்கடலிலே பயணிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அதனை அமெரிக்காவோ பிரித்தானியாவோ முறியடிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஹூதிகள் மூலமாக இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலுடைய பயத்தை அதிகரித்திருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு தனியாக நிற்க முடியாது, டெல் அவீவ் கூட பாதுகாப்பானதாக இல்லை என்கிற நிலையை தோற்றுவித்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இஸ்ரேல் தொடர்ந்து இப்படி செய்கிற அநியாயத்திற்கு பதிலடியாக அடிக்கு மேல் அடியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச நீதிமன்றமும் அவர்களுக்கு எதிரான மிக துல்லியமான ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி போனாலும் வல்ல ரஹ்மான் அந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்றவர்களாக சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு தொடர்ந்து நாம் குரல் எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து மனிதநேயம் மிக்க மக்களுடைய கோரிக்கையுமாக இருக்கிறது. தீவிரவாதம் ஒழிந்து பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான மக்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவருக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணதில்லை, ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்த நிலையில் சகோதரர் நதீர், அவரை நம்ம கொழும்பில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கலுத்தர மாவட்டத்தின் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அந்த மருத்துவமனையில் அவர் எழும்புவதற்கான, எந்திரிச்சு அவர் நடப்பதற்கான முயற்சிகள் மருத்துவ ரீதியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 3 மாதங்கள் அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் என்பது மருத்துவர்கள் நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன செய்தியாக இருந்தது. ஆனால் அவரை இப்பொழுதுதான் அவருடைய இப்போ 2 மாதம் நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரை சென்று நம்ம பார்த்த அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே போய் பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவருடைய உடல்நிலை தேர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதிகளில் எந்த பகுதியுமே ஃபங்க்ஷன் இல்லாமல் நாட் ஃபங்க்ஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அல்லாஹ்வினுடைய பேருதவி, மருத்துவர்களுடைய முயற்சி, அல்லாஹ்வினுடைய ரஹமத்து காரணமாக அவருடைய அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள் தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக விரல்கள் எல்லாம் அசைக்க முடியுமான நிலை தற்போது உருவாகி இருக்கிறது.
போது அவரே சிலதை யோசித்து இப்போ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்று செய்கிற அளவுக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஃபங்க்ஷனாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை மருத்துவர்கள் நம்மிடத்தில் சொன்னாங்க. நமக்கு அண்மையில் ஒரு மருத்துவருக்கு திருமறை குரான் கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திருமறை குரான் அவங்க கேட்கறதுக்கு காரணமாகவே சகோதரர் நதீர் அவங்க தான் இருந்தாங்க. அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருவர் தான் அந்த சகோதரியும். அவங்க குரானை கேட்டிருந்தாங்க. நம்ம கொண்டு போய் அவரையும் பார்த்துட்டு அந்த குரானை அவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நடத்தையும் அவங்களுக்கு குரானை கேட்கிற அளவுக்கு உண்டான ஒரு மாற்றமாக மாறி இருக்கலாம். அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் அருள் புரிய வேண்டும் என்கிற நிலையில் சகோதரர் நதீருடைய இந்த செயல்பாடுகள் தற்போது மும்முரமாக அவருடைய அந்த உடல் தேர்ச்சிகள் ஏற்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக என்ன கவனிக்கணும் என்று கேட்டால், இடுப்புக்கு கீழே இயங்காமலேயே இருந்தார். அல்லாஹ்வுடைய உதவியால் இப்போ அவர் நிற்கிறார். அதான் அதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால், ஒரு பிடிமானத்தோட அவர் நிற்கிறார். நிற்கிற அளவுக்கு கால் ஃபங்க்ஷன் ஆகுது என்கிற செய்திகளை மருத்துவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கருணை தான் அவருடைய இந்த மீட்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்கிற உதவிகள் தான். எனவே அவருடைய மேலதிக ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம 3 மாதத்தில் முடியும்னு நினைச்சாலும் அது 3 மாதத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்களாகவும் மேலதிகமாக தேவைப்படலாம் என்கிற நிலையில் அவருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை மேலதிகமாக வாரி வழங்குங்கள். அவருடைய அக்கவுண்ட் நம்பரையே முன்னால் நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுடைய உதவியால் கண்டிப்பாக சகோதரர் நதீர் உங்களை போன்று என்னை போன்று எழும்பி நடக்கிற இந்த சமூகத்திற்காக பணி செய்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். வல்ல ரஹ்மான் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற செய்திகளோடு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை இதை பார்க்குற சகோதரர்கள்ட்ட முன் வச்சார். அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியுமான ஒரு சகோதரர். நீங்கள் என்ன வேலையை கொடுத்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருந்து அவருக்கு ஒரு சகோதரர் மூலமாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லேப்டாப்பில் இருந்துக்கிட்டே அவர் சில தொழில்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எனவே அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கக்கூடிய யாராவது விரும்பினீங்கன்னு சொன்னால், அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி வேலையை எனக்கு செஞ்சுதாங்க, அதுக்கு நான் ஒரு சேலரி தர்றேன்னு அவருக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினீங்கன்னா அதுவும் அவருக்கு பேருபகாரமாக இருக்கும். ஏன்னா அவர் நோயாளியாக அங்கே இருக்கிறார், அவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்கிற வகையில் அவரும் சம்பாதித்து தான் அவருடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையும் இருக்கிறதுனால அதற்கான ஒரு பேருதவியாகவும் முடியுமான சகோதரர்கள் அவருக்கு அந்த உதவியை செய்யுங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு கொடுக்க விரும்புகிற சகோதரர்களும் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான உதவியையும் முடிந்தவர்கள் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே சகோதரர் நதீர் விரைவில் எழும்பி நம்மை போன்று நடப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அது முழுவதுமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.